ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிட்ட பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிஎஸ் பிளேயிங் தான் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, அதுக்கு இவன்ட்டாக ஓடுறான். 20 மட்டும் டேமேஜ் வாங்கிட்டு ஓட்டான். பிரச்சனை இல்லை, நம்மகிட்ட இது இருக்குது. நம்மளோட டிமிட்ரி கேரக்டர் நாளைக்கு ஒன்று யூஸ் பண்ணலாம் பிளான். அடப்பா, ஒருத்தன் வாசிக்கில் போட்டாலே மேட்ச் நாசமாக போச்சு. இந்த கதையை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்ட்டு அடப்பா ஒருத்தனை அடித்தா இன்னொருத்தன் வாரீங்க. ஒருத்தர் பின்னாடி அடிக்கிறான், ஒருத்தர் முன்னாடி அடிக்கிறான். நேரே அவனுக்கு வர கொண்டு இல்லைடா. 3 எனிமி நான் ஒருத்தன் தான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தன் அதாவது சொன்னேன், வாசிக்கில் போட்டாலே அந்த மேட்ச் நாசமாக போச்சுன்னு. அதே கதை தான். பிரச்சனை இல்லை, பார்ப்போம். மேட்ச்சை முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். நான் அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மேட்ச்சு உங்களுக்கு கடைசி ரிசல்ட் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டெய்லியும் கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நான் அதில் கூடிய சீக்கிரத்தில் வீடியோவை காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லை, அவங்கள என் கூட ப்ளே பண்ண கூப்பிட்டு போகிறேன் கன்ஃபார்மாக. ஓகே, எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க யாரும். ஓகே தானே, நான் சொல்லிட்டேன். நல்லா கமெண்ட்டாக பண்ணுங்கள், நான் வீடியோவில் கன்ஃபார்ம் போடுறேன். என்ன வை உங்களுக்கு என்னப்பா கிடைக்க போகுது? இல்லை, தேவையில்லாமல் என்ன பேசுங்க. நான் உங்களை ஏதாவது தேவையில்லாமல் பேசினேனா? ஏன் என்ன வைங்க? சரி, நம்ம இனிமேல் வைய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தானே, பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான தகவல் சொல்கிறேன். பாலா பேக்கப் வாரம் நன்றி போகலாமா? போயிடுவோம். எதுவுமே இல்லை, கன்ஃபார்ம் போயிடலாம். ஸ்கோப்பை போடணும்னு நினச்சான்டா. பேக்கப் நல்லா கொடுக்காண்டா. இப்படி பாட்டுமே விளையாட விட்டுட்டாங்கடா இவங்க. சரி, பரவாயில்ல. ஃபன்னாக எடுத்துக்கிட்டிங்களோ, இப்படி கோபமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு தெரில. இப்படி விளையாட வச்சாங்கன்னா எங்கேயோ போயிடலாம். இப்படிப்பட்ட டீம்மேட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை, இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பிளேயிங்க வேறு பார்க்கணுமா? நம்ம ஏடபிள்யூமாக ஆடுவோம், வேறு எவனுமே நம்ப முடியாது. இந்த இடத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது நம்ம கொம்பனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அபிசாய், ரோலெக்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். அவங்க மட்டும் வந்திருந்தாங்கன்னா என் டீம்மேட்டு பங்கமாக விளையாண்டுருப்பாங்க. அது இல்லாமல் என்ன திரும்ப ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த டீம்மேட்ஸே மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண இப்படி தான் ஆறாங்க. இல்லை, ஒருத்தன் தலை தெரியுற மாதிரி இருக்குது. பார்ப்போமா, அந்த வாரம் பாருங்கடா. ஒரு நிமிஷம் குனியாதடா, ஒழுங்காக உட்காந்துருந்தா தான் என்னால் ஒன்று அடிக்க முடியாடா. பாருங்க ஃப்ரெண்டா, ஒருத்தன் வாங்கிட்டான். 150 ஒருத்தன் வாங்கிட்டான். நான் வாங்கினேன் முன்ன கூட. அதை நடிச்சான்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்டா, என்ன அடிக்கிறது மட்டும் தான்டா உங்களுக்கு வேலையா? தலைவர் ஒருத்தர் இதே பண்ணார். போன ரவுண்டு என் ஃபேக்ட்ரியில் தான் விட்டுட்டு ஓடினார். டக்குன்னு அடிக்கிறான், மேலே டிக்குன்னு முடிக்கிறான். ஏடபிள்யூம் தான் பங்கமாக இருக்குது. லாங் ரேஞ்சு நான் டிஆர்லேயும் ஏடபிள்யூம் வச்சு தான் புஷ் பண்ண போகிறேன். அப்கமிங்கில் ஏகே வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஏகே எடுக்கிறோம். எங்கேருந்துட்டா அடிக்கிறாடா பையா? ஏன் பையா என்ன மட்டும் படாப்படுத்துறீங்க? பாட்டுவலா, ஒருத்தனை தவிர வேறு எவனும் என் கூட நிற்க மாட்டேங்க. இப்படிதான் விளையாட முடியும்? இப்படி பண்ணிங்கன்னா போங்கடா, மேட்சை முடிச்சுங்கடா. சொன்னேன் இல்லாதான் வாசிக்கில் அடித்தா தான் மேட்ச் நாசமாக போச்சுன்னு அதை தான் நடக்குது. இந்த இடத்துல ஏடபிள்யூம் தான் கொண்டு போனோம், வேறு வழி கிடையாது. எனக்கு விட்லிஸ்ட் போட்டுருவானோ நமக்கு. ஒருத்தர் எப்படியாவது அந்த டீமேட்டில் நம்ம எனிமி எங்கே இருக்காங்க காட்டி கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் இருந்துப்பான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம காலை வாங்கிட்டு வரணும். எதுக்கும் நம்மளுடைய போன்ஃபயர் வச்சுக்கோங்க, சேஃப்டி தேவைப்படும். ஏடபிள்யூஎம் இருக்கிறதுனால நான் பதண்டாக இல்லாமல் இருக்க போகிறேன். இவங்களை வச்சு எப்படி பண்ணுறான்னு தெரில. இந்த மேட்ச்சு ஜெயிக்கணுமோ தோக்குறோமோன்னு தெரில. ஜெயிக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 14 ஸ்டாரில் இருக்கிறேன் நான் இன்றைக்கி. கீழே வைக்கல, நான் அப்புறம் காமிக்கிறேன் சரியா? பாருங்கடா, எங்கடா என்றைக்கும் கூட தான் வருவீங்கடா. வாங்கடா டக்குன்னு. நான் என்றைக்கு தேடுதானோ அன்றைக்கி வர மாட்டான். ஏடபிள்யூஎம் வச்சுக்கிட்டு மொத்த நேரம் சும்மா எல்லா இனிமையும் வந்து நிற்பான். ஏன்டா என்ன சோதிக்கே வாரீங்கடா? பாடா படுத்துறீங்களா நீங்க? பரவாயில்ல, நம்ம டீம்மேட்டு 4 பேர் உயிரோடு தான் இருக்காங்க. 3 பேரும் என்ன தவிர. பாருங்கள், நம்ம பங்கமாக அடிக்கிறோம். ஒரு எனிமி எங்கேயோ தலையை காமிக்கிறான், எங்கே நிற்கிறான்னு தான் தெரில. பார்ப்போம். ஏடபிள்யூஎம் இருக்கிறனால நம்பிக்கையோடு ஆடலாம். அவன் தனியாக தான் நடுவல்ல தான் நின்று அடிப்பானே. அங்கே இருக்க நடுவல்ல தான் ஆனால் அடியும் வாங்குவானே. யார் சாமியும் அவங்க, உங்களை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீம்மேட்டில் 2 காலி, அவங்க டீம்மேட்டில் 2 காலி. ஐயோ, அவன் இதே பண்ண விட்றக்கூடாது. டக்குன்னு நம்ம போய் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடிக்க வரட்டி போனோம். பாவி, நம்ம டீம்மேட்டில் ஒருத்தன் காலி, அவங்க டீம்மேட்டில் 3 பேர் இருக்காண்டா. 150 கொடுத்துட்டேன். எனக்கு க்ளோவால் எடுக்க மறந்துட்டேனே போச்சு. நான் MP5 கொடுத்துட்டு க்ளோவால் எடுத்திருந்தா கூட இந்த மேட்ச் அடிச்சிருப்பேன். பரவாயில்ல, அவன் என்ன செய்தான்னு தெரில.
பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறதே சொல்லிட்டேன். டேய் இருடா. அன்றைக்கி கார்டில் டேமேஜ் கொடுத்துட்டா நான் அவசரப்பட்டு அடப்பா வீடியோவை மேட்சே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.